திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். என் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் எண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவநாத சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில் 9ஆம் தந்திரத்திலே அற்புத கூத்து என்கின்ற பகுதியிலே நாம் தொடர்ந்து பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அற்புத கூத்து என்கிற இந்த பகுதியில் கூத்திலே நிகழ்கின்ற அற்புதங்களை தொகுத்து கூறியிருக்கிறார். தனி கூத்தாக இதனை சொல்லாமல் எல்லா விதமான கூத்துகளிலும் இருக்கக்கூடிய அற்புதங்களை, அற்புதம் பற்றி நிகழ்கிற கூத்துக்களை அல்லது கூத்திலே நிகழ்கின்ற அற்புதங்களை தொகுத்து நமக்கு வழங்குகிற பகுதிதான் இந்த அற்புத கூத்து என்பது. பிரபஞ்சம் அல்லது இந்த அண்டம் அல்லது இந்த பேருலகு, இதனுடைய பெரிய இயக்கங்கள் அனைத்தையும் நாம் பார்க்கிற பொழுது இவையெல்லாம் ஒரு பெரும்பொருளினுடைய சங்கல்பத்தினாலே நிகழ்கிறது என்று எண்ணுகிற பொழுது அந்த பெரும்பொருளினுடைய பேராற்றல் நமக்கு நம்முடைய கற்பனைக்கு கடந்ததாக இருக்கிறது. கற்பனையினுடைய கடந்த நிலையிலே விளங்குகின்ற இந்த பேராற்றலை இந்த உயிர் அடைய முடியுமா, அடைந்து பயனடைய முடியுமா என்ற பிரமிப்பும் கூட சில சமயம் தோன்றுகிறது. மிகப்பெரிய பேராற்றல் உடைய ஒரு பெரும்பொருள் ஆற்றலே இல்லாத உயிரை தன்னோடு அணைத்து கொள்வதற்கு முன் வருவது ஒரு பெரிய ஒரு கருணையினுடைய அடிப்படையில் அமைந்த செயல்பாடு என்றுதான் நம்மால் அதற்கு விளக்கம் கூற முடியும். ஏனென்று சொன்னால் இறைவனுடைய பேராற்றலுக்கு முன்பாக ஆற்றலே இல்லாத உயிர் எவ்வாறு அந்த இறைவனை அடைவதற்குரிய தகுதியை பெறுகிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வினா. சரி, அது மட்டுமல்ல, உயிரானது திருவருளை பெறுகிறது, திருவருளை பெற்று பேரானந்தம் அனுபவிக்கிறது. திருவருளை பெறுவதற்குரிய முயற்சியாக சென்ற முறை ஒரு பாடலிலே மாயையை சீ என உதறி அந்த நிலையிலே அது உயிர் பேராற்றல் உடைய அந்த பெரும்பொருளினுடைய திருவருளை பெறுகிறது. இந்த திருவருளை பெற்று பேரானந்தத்தை அது அனுபவிக்கிறது என்று சொல்லுகிற பொழுது பொதுவாகவே இந்த பேராற்றல் உடைய பேரருள் தன்மை, பேரானந்த தன்மை இவையெல்லாம் உயிர்களுக்கு கிட்டுகின்ற அந்த நிலையை யோசிக்கிற பொழுது இவை எப்படி இந்த ஆற்றல் அல்லது அருள் என்று சொல்லக்கூடியது உயிர்களுக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது அதை இந்த திருக்கூத்தில் பல இடங்கள்லையும் அதை விவரிச்சுட்டு வந்திருக்கிறேன். அதை
இப்போவும் கூட ஒரு ஒரு செய்தியை கூறுகிறார். அதாவது உயிரானது திருவருளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டே வருகிறது. இந்த முயற்சிகளிலே எல்லா உயிர்களும் ஒன்று போல செல்வதில்லை. இப்போ ரேஸ் வைக்கிறோம், ரேஸ் வைக்கும்போது எல்லாரும் ஒன்றா ஓடுறாங்களான்னா ஒருத்தர் முன்னால், ஒருத்தர் பின்னாடி, ஒருத்தர் நடுவில், இப்படி தான் ஓடுகிறார்கள். இப்போ நம்மளாம் ரேஸ் ஓடிட்டுருக்குறோம். இது ஒருத்தர் ரொம்ப வேகமாக முன்னேறி கொண்டு இருப்பார், ஒருத்தர் ஐயோ இவ்வளோ வேகமாக அவர் போகிறாருன்ட்டு பின்னாடி ஒருத்தர் போவார். அப்படி முன்னால் போகிற அவரை பார்த்து கொண்டே நம்ம வேகத்தை அதிகரிக்கணும் என்று பலரும் மரத்தான் ஓடுற மாதிரி அப்படி ஓடுகிறார்கள் அந்த ரேஸில், இந்த திருவருளை பெறுவதற்கு. ஆனால் இதில் வியப்பு என்னென்னா, பல பேர் எதிர் டைரக்ஷனில் ஓடிட்டுருக்கான். அதாவது எந்த திசையில் சென்றால் அவருடைய அருளை அடையலாமோ அதற்கு மாறான திசையில் செல்லுகிறது. இறைவன் அதை எதிர்பார்க்கிறது தான். அது எல்லாருமே ஒன்று போல தன்னுடைய முயற்சியில் அவர்கள் வெற்றி கிட்டுமாறு அவர்கள் வந்து விடுவார் என்று சொல்ல முடியாது. எல்லாத்தையும் இறைவன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் போட்டு பார்க்குறார். வரல என்ன பண்ணுறது, வந்தால் ஸ்பீடு இல்லைன்னா என்ன பண்ணுறது, மாதிரிலாம் பல்வேறு விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்கிறார். அதனால தான் உலகம் முழுவதும் நிறைய சமயங்கள், நிறைய மதங்கள், அவரவருக்கு உரிய வேகத்துக்கு தகுந்தாற் போல தான் சமயம், மதம். மிக வேகமாக முன்னேறி உயிர் வர முடியும் என்று சொன்னால் அந்த உயிரை சைவ சமயத்தில் பிணிக்கிறார். மிக மெதுவாகத்தான் அது வர முடியும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த உயிரானது அதனுடைய வேகத்திற்கு தகுந்தாற் போல சில சமயங்களை, சில மதங்களை, அந்த மதங்களுடைய கொள்கைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாலே அதனுடைய அமைப்பு முறையே பார்த்தா உயிர்களுக்கு விருப்பு முறையாகவே இருக்கும். அந்த மதத்தில் சாப்பிட்லாம், என்ன வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணால் இருக்கலாம், அது மாதிரி ஏன் அமைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது அப்போ அது மாதிரி இருந்தால் தான் அது அதில் போய் ஃபிட் ஆகும். இப்போ நிறைய கண்டிஷன்ஸு, நிறைய அந்த உயிர்களுக்கு அந்த பக்குவத்தை தோன்றுவிப்பதற்காக பல்வேறு சமயங்களில் பல்வேறு நிலைகளில் நினைக்கிறார். அதில் ஒவ்வொரு நிலையிலும் இந்த சைவத்திலே, சைவ நெறியிலே, சைவ நன்னெறியிலே இருக்கிற உயிர், அந்த நன்னெறியை பின்பற்றுகின்ற உயிரானது அந்த நன்னெறியை உணர்ந்து அதிலே ஒழுகலாறு அது செய்து கொண்டு இருக்கிற உயிருக்கு அது அந்த நெறிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் அதற்கு திருவருள் கிட்டும். இப்போ திருவருள் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் சேரும், உடம்புல உயிருக்கு சேரும். அது சர்ஜா வராது. பல உயிர்களுக்கு சர்ஜா வரும், டக்குன்னு அந்த உயிர்கள் அருள் நிலைக்கு வந்துடும். ஆனால் சில பெரும்பான்மை உயிர்களுக்கு எப்படின்னு கேட்டால் பை ட்ராப்ஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அந்த திருவருள் நிலையை அதை கூட்டிக் கொண்டே வருவார். அந்த திருவருள் நிலையை அதற்கு பிறவிகள் தோறுமே தருவார். பிறவிகள் தோறும் ஒவ்வொரு பிறவிலையும் அது கொஞ்சம் திருவருளை பெறும். அப்படி பல பிறவிகள் எடுத்து அது அக்யூமுலேட் ஆகும். இப்படி ஆகிறவர்கள் தான் சகலராகவும், பிரளயாகலராகவும், விஞ்ஞானகலராகவும் அப்படி அந்த ஸ்டேஜில் போகிறவர்கள். சகலரில் இருந்தே சீவன் முத்தராகிறவர்கள் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா, அது ஒன்று தான் ஸ்பெஷல் ரூட்டு. இங்கே இருக்கக்கூடிய சைவத்தில் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வழி என்ன அப்படின்னு கேட்டால், சகலர் பிரளயாகலராகவோ விஞ்ஞானகலராகவோ போய் அதுக்கப்புறம் அந்த பராவத்தைக்கு வர வேண்டிய அது ஒரு ரூட்டு, அதுதான் ஜென்ரல் ரூட்டு. ஆனால் அந்த ஜெனரல் ரூட்டில் போக அவசியம் இல்லாமல் இந்த பிறப்பையே பயன்படுத்தி கொண்டு அது நிர்மலாவத்தையில் சீவன் முத்தராயிடுச்சுன்னா நேராக பராவத்தை தான். அவர் சுத்தாவத்தையெல்லாம் தேவையில்லை என்பது தான் அவர் காட்டியிருக்கார். இது காட்டுன்னு அருளாளர்கள் அதில் இருந்தவர்கள். இதுக்கு இருக்கணும் இல்லை, சொல்லித்தரத்துக்கு வாத்தியார் இருந்தால் தானே பாடம் வைக்க முடியும். இப்போ பல கல்லூரிகளில் பல பிரான்ச்சு ஆரம்பிச்சிருவாங்க, ப்ரொஃபஸரே இருக்க மாட்டாங்க. பிரான்ச்சு பர்மிஷன் வாங்கிடுவாங்க.
லேப் இருக்காது, ஆசிரியர் இருக்க மாட்டாங்க. வெறும் பிரான்ச்சை வாங்கி வச்சு என்ன பண்ணுறது? அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிரான்ச்சுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேறு வந்துடுவாங்க. அவங்களுக்கு லேப் இல்லைன்னு இன்னொரு காலேஜ் லேபில் கொண்டு போய் வைப்பாங்க. அந்த ப்ரொஃபஸரை விசிட்டிங் ப்ரொஃபஸராக வர சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சைவ நென்னேரியில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயே ப்ரொஃபஸர்ஸு, இங்கேயே லேபு, எல்லாமே நமக்கு சாத்திரம் தோத்திரம் எல்லாம் இங்கேயே இருக்குது. எல்லா ப்ரொஃபஷனும் இருக்குது. அந்த கோர்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசகாரியத்தில் உள்ள பூந்து போகலாம். அது உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. மெதுவாக வர சார் நான் அப்படின்னு எனக்கு அந்த வேகமெல்லாம் நம்மளால் ஈடு கொடுக்க முடியுமான்னு தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு டிவியை விடுங்குறீங்க, செல்லை விடுங்குறீங்க. அது எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன் அப்படிங்கிறவங்களும் உண்டு இல்லையா? அப்போ அருளை மிக வேகமாக தருகின்ற திருக்கூத்து உண்டு, அருளை கொஞ்சம் கொஞ்சமாக தருகின்ற திருக்கூத்து உண்டு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தருகின்ற திருக்கூத்தை தான் இப்போ சொல்கிறார். போன தடவை சொன்னது சர்ஜு, மாயை தன்னை உதறி தீயினால் வல்வினையை சுட்டு எல்லாம் பண்ணிடுவார் கம்ப்ளீட்டாக. அது அந்த நிலைக்கு வந்தவர்கள் இல்லை. கொஞ்சம் மெதுவாக தான் வரும், ஆனால் வரணும்னு ஆசை இருக்குது, வரணும்னு விருப்பம் இருக்குது. உண்மையும் தெரிஞ்சிருச்சு, அது அது ஒத்துக்குது. ஆமாம் இப்படித்தான், இது ஆபத்து, இதில் இப்போ நான் இன்றைக்கி என்ன இதில் இருக்கிறேனோ அது ஆபத்து தான். ஆனாலும் இது எவ்வளவோ நன்மை பயக்கணும்னு தெரிஞ்சாலும் என்னால் விட முடியல, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சாமி நீ தான் என்னை எப்படியாவது அப்படின்னு சப்மிட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதுக்காக அரண் துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரண் அங்கிதன்னில் அறையின் சங்காரம், இதைத்தான் ஊன நடனம் என்று குறிப்பிடுவார்கள். இதை திருமூலர் தான் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு நடனத்தை இவர் சொன்னதை வச்சுக்கிட்டு தான் பின்னால் சாத்திர நூல்கள்லாம் ஞான நடனம் ஊன நடனம் என்றெல்லாம் விரித்தார்கள். எல்லாத்துக்கும் அப்பா திருமூலர் தான், அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்தார், அத்தனையும் கொடுத்துருக்கார். இன்றைக்கி சாத்திர நூல்களில் இருக்கிற அத்தனை செய்திகளும் திருமந்திரத்திலேருந்து வந்தது தான். திருமந்திரம் தான் அடிப்படை. எனவே திருமந்திரத்தை விட நமக்கு பெரிய ஆகமம் கிடையாது. திருமந்திரம் தான் நம்முடைய ஆகமம், திருமுறைகள் நம்முடைய வேதம், திருமந்திரம் நம்முடைய ஆகமம். அவ்வளவு செய்திகளும் திருமந்திரத்தில் இருக்குது. சாத்திர நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே திருமந்திரத்தினுடைய விரிவு தான், அதிலிருந்து எடுத்த விரிவு தான். சாமிக்கு ரெண்டு நடனம் உண்டுன்னு நம்ம இப்போ படிக்கிறோம். ஆனால் 3ஆம் நூற்றாண்டுலேயே அவர் எழுதிட்டார் அந்த ஞான நடனம் ஊன நடனம் என்று. ஊன நடனம் என்பது நடனம் ஊனம் இல்லை, ஊனத்தை நீக்குவதற்கான நடனம், அது ஞானத்தை தருவதற்கான நடனம். அரண் துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரண் அங்கிதன்னில் அறையின் சங்காரம் அரண் ஊற்றணைப்பில் அமரும் திரோதாயி அரண் அடி என்றும் அனுக்கிரகம் என்னே. அரண் துடி தோற்றம் அமைத்தல் திதியாம், கையில் வைத்திருக்கிற அந்த உடுக்கை இருக்கிறதே, அதிலிருந்து தான் படைப்பு, நாதத்திலிருந்து படைப்பு என்பது நிகழ்கிறது என்று சொல்லுகிறது. எனவே அதை நடராசரை வழிபடுகிறவர்கள் ஐந்தொழிலினுடைய இயக்கமாக அதனை பார்ப்பார்கள். ஐந்தொழிலின் இயக்கம், 5 தொழிலும் செய்கிறார் சுவாமி, அதுதான் இந்த திருக்கூத்து என்று பார்ப்பார்கள். 5 தொழிலும் செய்கின்றார் சாமி என்ற திருக்கூத்து பார்க்கிறவர்கள் அருளாளர்கள் அல்ல. அருளாளர்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. மாயை தன்னை சீச்சி என உதறி அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. அவர்கள் பார்க்கிற இது பார்வை அப்படி தான் இருக்கும். ஆனால் இவர்களுக்கும் அவர் இந்த கூத்தை தருவார். இதில் ஒரு செய்தி இதில் சொல்லுகிறார், அதுதான் முக்கியம். அரண் துடி தோற்றம் அமைத்தல் திதியாம், அமைத்தல் இதுதான் அமைத்தகரம், அபயகரம், அபயகஸ்தம் என்று சொல்வார்கள். அதை நல்ல தமிழில் சொல்லுகிறார் அமைத்தல். அமைத்தல் என்று சொல்லுகிற பொழுது சரி சரி வா என்று சொல்லுவது. அரண் துடி தோற்றம் அமைத்தல் திதி ஆம்,
அரண் அங்கி தன்னில் அறையின் சங்காரம். சொல்லப்போனால் அறையின் சொல்லப்போனால் கையில் வைத்திருக்கிற அந்த தீயிலே தான் சங்காரத்தை செய்கின்றார். சங்காரம் எனவே படைத்தலையும் காத்தலையும் ஒடுக்குதலையும் இவர் நிகழ்த்துகின்றார் என்று அங்கே நாம் காண வேண்டும். அரண் துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரண் அங்கிதன்னில் அறையின் சங்காரம். அறையின்கிறத முதல்ல எடுத்து சொல்லிக்கணும். அறையின் சொல்லப்போனால் அரண் துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரண் அங்கி தன்னில் அறையின் சங்காரம். அந்த அறையின் தான் முதல்ல போட்டோம். சொல்லப்போனா இந்த மூணும் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் யாரோ செய்கிறாங்கன்னுலாம் சொல்லிட்டு திரிவாங்க. எல்லாம் இவர் தான். அது பேருக்கு யாராவது ஒருத்தர் படைக்கிறவன் பிரம்மன், காக்கிறவன் திருமால், ஒடுக்குகிறவன் உருத்திரன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது உபச்சாரமாக அந்த பதவியில் அவர் வைத்திருப்பாரே தவிர இவர் அதிர்ட்டிக்காமல் அது நிகழாது. அதாவது இரண்டு விதமாக அவர் செய்திகளை செய்கின்றார் ஆன்மாக்களின் மேலே இருந்து. ஒன்று அதிர்ட்டித்தல், இன்னொன்று ஆவேசித்தல். அதிர்ட்டித்தல் ஆவேசித்தல் என்று சொல்லுகிறது எப்படி என்று கேட்கிற பொழுது, அதிர்ட்டித்தல் என்பது திருமால், பிரமன், உருத்திரன் இவர்களையெல்லாம் அதிர்ட்டித்து செய்வார். மெய்கண்டார், திருஞான சம்பந்தர் இவர்களெல்லாம் ஆவேசித்து செய்வார். அப்படி ஆவேசித்து செய்கின்ற அதனால தான் ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், எழுதுமொழி பெருமான் சிவன், எழுதுமொழி வழிமொழிகள் அப்படின்லாம் சொல்லுவதற்கு காரணம் அது ஆவேசித்தல். ஆவேசித்தல் என்பது அவராகவே நின்று அதனை செய்வார். அப்படி எனவே அந்த முறையில் இந்த தோற்றம், திதி, அங்கி என்று இந்த மூன்று தொழில்களையும் சிவபெருமான் தான் செய்கிறார். அதிர்ட்டிக்கப்பட்ட அவர்களை கொண்டு அது செய்யப்பெறுகிறது. அறையின் அரண் துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரண் அங்கிதன்னில் சங்காரம் அரண் ஊற்று அணைப்பில் அமரும் திரோதாயி. ஊற்று அணைப்பில் என்பது ஊன்றிய அணைப்பில். அந்த ஊன்றுதல்ங்கிறது வலித்தல் விகாரம். ஊன்றுதல் ஊற்றுதல் அப்படின்னு அந்த ஊன்றங்கிறது ஊற்ற அப்படின்னு. ஊன்றிய அணைப்பில் அது அணைப்புன்னு சொன்னார். மிதிக்கிறதுன்னு சொல்லணும், ஆனால் அதை ரொம்ப அணைப்பில் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்டால், அது அணைக்கிறதுக்கோ மிதிக்கிறதோ வைக்கிறது திருவடி தானே. அவர் ஒரு திருவடி தானேங்க ஐயா. அதனால் அது அது சொல்லுகிற பொழுது அந்த திருமூல சொல்ல அதை அணைக்கிறதாவே கூட எடுத்துக்கலாம். அதை அப்படின்ட்டு அணைக்கிறார் போதும், அப்படியே கீழே. அரண் ஊற்றணைப்பில் அமரும் திரோதாயி. அது திரோதாயி, மறைத்தல், மறைக்குது, மறைத்தல் தொழிலை செய்கின்றது ஒரு திருவடி. அரண் அடி தூக்கிய திருவடி அடுத்தது. அப்போ ஊன்றிய திருவடியை மேலே சொல்லிட்டதுனால இப்போ அடுத்தது சொல்கிறது தூக்கிய திருவடி. அரண் அடி என்றும் அனுகிரகம், அதான் திருவுருள். அப்போ திருவுருள் இல்லாமல் இல்லை. அந்த 5 தொழில் செய்கிற பொழுதும் திருவருள் உண்டு. அப்போ வினைகளை ஒரு உயிரானது தன்னுடைய வினைகளை எல்லாம் அனுபவிக்கிறது. அந்த வினைகளுக்கு தக்கவாறு தன்னுடைய அனுபவங்களை பெறுகிறது. இந்த அனுபவங்களை பெற்று அதுக்கு வெறுப்பு வருகிறது. அது திரும்ப ஆகாமியமாகிறது. இப்போ அது அடுத்த பிறவிக்கு அது ஆளாகிறது. இப்போ அடுத்த பிறவி அது எடுக்கிறது. நல்லா கவனமாக இருக்கணும். தன்னுடைய வினைகளை அது அனுபவிக்கிற பொழுது தவறாமல் அந்த வினைகளை அதற்கு விட்டு விடுகிறார். எதையும் மிஸ் பண்ணிட்டு போகாது, எதையுமே மிஸ் பண்ணாது. மிஸ் பண்ணுறன்னு ஒன்று சொன்னால் அதுக்கு
அந்த அந்த நேரத்தில் அது சிவ சம்பந்தமான செய்திகளில் அது ஈடுபட்டிருக்கணும், சிவபூசையில் ஈடுபட்டிருக்கணும், சிவத்தோய்வோடு இருந்திருக்கணும், பிரபஞ்ச தோய்வோடு இல்லாமல் சிவத்தோய்வோடு இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிலைகள் இல்லாமல் எல்லாத்துலேயுமே இந்த வினைகள் எல்லாம் ஊட்டப்பெறுகின்றன. ஆனால் அந்த பிறவி முடிஞ்ச உடனேயே சாமி என்ன செய்கிறார், அதனுடைய அருட்கணக்கில் டெபாசிட் பண்ணுறார். இது முழுக்க இருந்துச்சே, இது கொஞ்சம் கூடவா அருளை சேர்த்துருக்காது, வெறும் விருப்ப வெறுப்புக்கு தக்கவாறு வினையை கூட்டுறதும் வினைக்கு பிறவியை கொடுக்கறதும் அதை மட்டுமே செய்கிறார். கொஞ்சமாவது கோயிலுக்கு போயிருக்க மாட்டானா, கொஞ்சமாவது சாமி கும்பிட்டுருக்க மாட்டானா, கொஞ்சமாவது நல்லது சொல்லியிருக்க மாட்டானா, தேவார அர்த்தம் தெரியாமையாவது பாடியிருக்க மாட்டானா, ஏதாவது பாட சொல்லியாவது கேட்டிருக்க மாட்டானா, இல்லை பாடும்போது நின்று இருக்க மாட்டானா. இதுக்கெல்லாம் அருள் உண்டு இல்லை, அந்த அருளை அவர் கணக்கிலே ஏற்றுவார். ஒவ்வொரு பிறவியிலையும் அருள் கணக்கு உண்டு. ரொம்ப அதான் சொன்னேன், ட்ரிப்ஸ் ஏற்றுறதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன். அது ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். சிலருக்கு சர்ஜாவே ஏறும், சில பேருக்கு அது அந்த ஐந்தொழில் செய்கிறப்பவும் அருள் உண்டு. ரொம்ப பேர் என்ன நினைப்பாங்க, அருளுதல் இல்லைன்னு நினைப்பாங்க. இல்லை 5 தொழிலும் பண்ணுறதுக்கு ஆடுறாருன்னா 4 மட்டும் பண்ணிட்டு அருளுதல் விட்டுருவாரா என்ன? அப்போ அது ஊன நடனம் என்று சொன்னாலும் அங்கே அருளுதல் உண்டு. அருளுதல் என்பது அது அவர் தான் பேப்பர் திருத்துறவர், அவருக்கு தான் தெரியும் எவ்வளோ கொடுக்கலாங்கிறது அவர் தெரியும். நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது எனக்கு எவ்வளோ தெரியுமா தரணும் அருள் அப்படின்னு நான் சொல்லி நான் நினச்சிக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. நேர்மையான ஆசிரியர் அவர், அதனால் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அருள் உண்டு. இந்த அருள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். எனவே தான் இந்த அருளை 5 தொழில்களில் அருளை சேர்க்கறதுக்கு காரணம். அந்த 5 தொழில்களில் அருள் இருக்கிறதுங்கிற காரணத்தினால தான் இதையும் பாடினார் திருமூலர். அருள் இல்லாத சமாச்சாரத்தை திருமூலர் பாடுற வழக்கம் இல்லை. அருள் வராது அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்குமானால் அதை பாடி வேஸ்ட் பண்ண மாட்டார் சாமி, அது வேற எங்கேயா பார்த்துக்கன்றுவார். இங்கே அந்த 5 தொழிலில் அருள் இருக்கு. அந்த அருளானது உயிருக்கு தரக்கூடிய நிலையில் ஏதாவது ஒரு காரணம் பற்றி அந்த அருளை தரக்கூடிய நிலையில் அந்த அருளை தருவார். அந்த அருள் அந்த கணக்கிலே சேரும். அதைத்தான் எழுதினார், எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரி ஈசனே என்று அப்பர் சாமி சொன்ன கணக்கு என்னன்னா அருள் கணக்கு தான். மித்த கணக்கு எல்லாமே வினைக்கணக்காக தான் அது பதிவாகிடும், தானாகவே ஆட்டோமேட்டிக்காக பதிவாகும். இந்த அருள் கணக்கு தான் எழுதுவார் அவர். அருள் கணக்கு எழுதுறது தான் அவருக்கு இந்த அருள் பற்றி வருகின்ற நிலை தான். அந்த அருளினுடைய நிலைக்கு தக்கவாறு தான் பிறப்புகள் அடுத்த பிறப்பு அமையும். அது தீராது, அது அப்படியே இருக்கும். இந்த அருளுக்கு தக்கவாறு பிறப்பினுடைய நிலைமை அமையும். ஆகையினாலே தான் திரும்ப பெரியவர்கள் எல்லாம் நம்முடைய அருள்நிலை மாறா அருள்நிலை என்று அதனை திருப்பி குறிப்பிடுவார்கள். மாறா அருள்நிலை என்று சொன்னால் பிறவிகள் தோறும் அருள்நிலையானது கூடுமே தவிர குறையவே குறையாது. வினைகளினுடைய பயன் இன்பம் கூடும் துன்பம் கூடும், அது வேணால் கூடும் குறையுமே தவிர அருள்நிலை ஏறிக்கொண்டே தான் போகும். உயிர் உய்வு பெறுவதற்குரிய நிலை வரைக்கும் ஏறிக்கொண்டே போகும். அதனை சொல்லுகிறார். அரண் துடி தோற்றம் படைத்தல், அமைத்தல், திதியாம் காத்தல், அரண் அங்கிதன்னில் சங்காரம், அதில் ஒடுக்கம், அரண் ஒன்று அணைப்பில் அமரும் திரோதாயி, ஒன்றிய திருவடிதான் திரோபவம் என்று சொல்லக்கூடிய மறைத்தல் தொழிலை செய்கின்றது. அரணடி என்றும், அரணடி அனுகிரகம்னு சொல்ல வேண்டியது தானே, என்றும்னர். அரணடி என்றும் அனுகிரகம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, என்னைக்கும் மித்ததெல்லாத்தையும் மற்றவங்கள வச்சுட்டு செய்வார், ஆனால் அனுகிரகம் மட்டும் தானே செய்வார். அதனால தான் அரணடி என்றும் அனுகிரகம். அனுகிரகம் அருளல் மட்டும் அவர் செய்வார்னு நம்ம பார்த்துருக்குறோம். இதில் அருளல் தானே செய்வதற்கு காரணம் அந்த கணக்கும் தானே தான் வச்சிருப்பார்.
அரணடி என்றும் அனுக்கிரகம் என்னே என்று சொல்லுவாயாக, என்று உணர்வாயாக என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே நாம் ஈசனுடைய திருவருள் கணக்கை நம்ம என்ன நினைக்கிறோம், பொதுவாக பலரும் சொல்வார்கள், நாம் சாமிகிட்ட காமியத்தில் அழிந்து இழையாதே, காலர் கை படிந்து மடியாதே என்றெல்லாம் விண்ணப்பம் வைக்கிறோம், பூசை செய்கிறோம், விண்ணப்பம் வைக்கிறோம். பூசையின் படி விண்ணப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அப்போ அந்த பூசா பலன் விண்ணப்பத்தோடு சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது அது அவ்வளோ தூரம் உண்மை இல்லை. அது அருள், அதுக்கு என்ன பங்கு உண்டோ அந்த அருள் பங்கை அவர் நிச்சயமாக தருகிறார். அதை விடுறதில்லை. ஏன்னா அதை கணக்கு எடுக்கலைன்னா உயிருக்கு அருளே வராது. எப்பயுமே அருளே வராது. அதனால் அது சாமி என்ன பண்ணுறாரு, அனுக்கிரகம் என்றைக்கும் உண்டுன்னார். என்றும் அனுக்கிரகம் உண்டு. அது அந்த உயிருக்கு என்ன, அதனுடைய வழிபாட்டுக்கு, அதனுடைய கிரியைக்கு, அதனுடைய தொண்டுக்கு, அதனுடைய யோகத்துக்கு என்ன உண்டோ அந்த அனுக்கிரகத்தை அவர் செய்வார். அந்த தூக்கிய திருவடியினாலே குறிப்பது அதுதான். அந்த தூக்கிய திருவடி என்று சொல்லுவது, உயர்த்திய திருவடி உன்னை தூக்குவதற்காகவே அந்த திருவடி தூக்கியே இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய அருள் உயர்ந்து கொண்டே போகிறது, நீ வழிபட வழிபட என்பதை காட்டுவதற்காகவே அவர் அதனை குறித்து தன்னுடைய கரத்திலேயும் தான் அதற்கு காவலாக இருக்கிறோம், காப்பாக இருக்கிறோம் என்பதையும், மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனனே நீ வாழு நாளெல்லாம், மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனனே நீ வாழு நாளெல்லாம், நீ வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் அந்த உயர்த்திய கால் மடித்து ஆடுகிறாரே அந்த திருவடியின் கீழே நீ கவனத்தை வைத்தாயே. ஆனால் உனக்கு திருவருள் தருவதை தவறாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு தந்து கொண்டு தான் இருக்கிறார் திருவருளை. எனவே அந்த திருவருளை தொடர்ந்து தருகின்ற அந்த திருவடியை கொஞ்சம் நீ முயற்சி எடுத்தேன்னா அது நிறைவு செய்து கொள்ளலாம். அவராக கொடுக்குற அந்த திருவருளே இவ்வளோ இருக்குன்னா, நீயா 6 நாளில் வாங்கிட்டார, என்னன்னா நம்ம 6 நாள் வாங்க முடியாதுன்னு நான் கூட, அந்த அருள் நிலை என்பது இறைவன் நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள். எப்படி தரலான்னு தான் பார்க்கக்கூடியவன். மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனனே நீ வாழு நாளெல்லாம், தடுத்தாட்டி தர்மனார் தமர் செக்கிலிடும்போது தடுத்து ஆட்கொள்வான் என்று, அந்த மரணத்தின் போதும் கூட இந்த அருள் நிலை உனக்கு உதவுமானால் அதனை கொண்டு உன்னை காப்பாற்றுவான். அருள் நிலையினாலே உன்னை நல்ல பிறப்பிலே விடுவான் என்பதை குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே அந்த என்றும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, போடுகிற அந்த வார்த்தை, அது மிக மிக முக்கியமான குறிப்பு. நமக்கு அருள்நிலை ஒவ்வொரு பிறவியிலையும் அருள்நிலை தருகிறார். எப்பொழுது என்று கேட்கிற பொழுது நம்முடைய இந்த இறை அனுபவம், இறை உணர்வு என்பதுக்கு தக்கவாறு அருளலையும் செய்கின்றார். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய 4ஐயும் அதிர்ட்டித்து செய்கிறவர் அருளலை ஆவேசித்து செய்வார். அவரே தான் செய்கின்றார், அதனை தவறாமல் செய்கின்றார். அந்த அருள் நிலைதான் நம்மை ஈடேற்றுகிறார். அடுத்த பிறப்பில் வருகிற பொழுது அந்த அருள் கணக்குக்கு தக்கவாறு தான் அந்த எத்தனையோ வினைகள் செய்திருந்தாலும் கூட, நல்வினை தீவினை இதெல்லாம் கணக்கு பார்த்து, சஞ்சீதத்தை கணக்கு பார்த்து பிறப்பு போட்டாலும் அருள்நிலை எவ்வாறு இருக்கிறதுன்னு பார்த்து கொண்டு அதற்கு தக்கவாறு இதை வெயிட்டேஜ் கொடுப்போம். இப்போ சில சமயம் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், இந்த அகடமிக் பர்ஃபார்மன்ஸு அது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அகடமிக் பர்ஃபார்மன்ஸு பார்த்துட்டு அடுத்தது என்ன செய்வாங்க, இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்குது அது பார்ப்பாங்க. இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸு
அது நேராக பார்த்தது. ஸோ அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸு, நேராக பார்த்து பெர்ஃபார்மன்ஸ், இந்த ரெண்டையும் பார்த்துட்டு இந்த ரெண்டையும் தாண்டி போய் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் வச்சுருப்பான். இது நல்லா இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. அவர் வந்து சோஷியல் சர்வீஸில் ஏதாவது ஒன்று ஒரு இது வாங்கியிருப்பார், இல்லை ஸ்போர்ட்ஸில் ஏதாவது பண்ணியிருப்பார், அவர் வாங்கியிருப்பார். அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அது மாதிரி நல்வினை தீவினை இதை வச்சு பிறப்பு பண்ணுகிற பொழுது அருள் கணக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து பிறப்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதுதான் அதுக்கு தகுந்த மாதிரி. நிச்சயமாக இறைவன் வந்து உயிரை ஈடேற்ற வேண்டும் என்பது தான் எண்ணம். பையனை ஃபெயிலாக்கணுன்னே திருத்துற வாத்தியாருங்க நிறைய பேர் இருப்பாங்க. பேப்பரை திருத்தும்போது இந்த பையனை எப்படியாவது அமுத்திடணும் அப்படின்னு இல்லை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும்னு திருத்துற வாத்தியார்களும் உண்டு. கரெக்ட் பண்ணும் பொழுது அவங்களுடைய டெம்பரமெண்ட்டு, அவங்களுடைய மூடை பொறுத்து சில சமயம் அந்த மாதிரி அமையும். ஆனால் இறைவன்கிற ஆசிரியர் கருணையே வடிவமானவர் இல்லையா? அந்த ஆசிரியர் இப்போ உயிர்களுக்கு செய்கிற பொழுது இந்த அனுக்கிரகம், அது அனுக்கிரகம்னாரு. அந்த அனுக்கிரகத்தை செய்யக்கூடியவருங்கிறதுனால தான் திருமூலர் இந்த பாட்டை இங்கே போட்டதுக்கு காரணம் 5 தொழில் அவர் செய்கிறாங்கிறதெல்லாம் முன்னாலேயே பல இடங்களில் வந்தாலும் கூட அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடிய அருளல் தொழிலை ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு உயிருக்கும் செய்கிறார். அதுதான் அந்த அரண் அடி என்றும் அனுக்கிரகம் என்னே என்று அதனை குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து சுவாமி அந்த விஷயத்தை சொல்லுகிற பொழுது, நந்தியை எந்தையை ஞான தலைவனை நிறைவுக்கு வரப்போறார் இல்லையா? அற்புத கூத்து நிறைவுக்கு வரப்போறார். யோசிச்சு பார்க்குற, நல்லா சொல்லிட்டோமா இல்லை என்ன ஏதாவது சொல்லலாமா உங்களுக்கு அப்படின்னு யோசிக்கிறார் சாமி. எல்லாம் சொல்லிட்டோம், ஓரளவு சொல்லிட்டோம். திருக்கூத்து நிறைவு செய்துட்டு இனி ஆகாச பேருக்கு போகணும். திருக்கூத்தை புரிந்து கொண்டார்களா? சைவர்களுக்கு திருக்கூத்து தான், கூத்த பெருமான் தான் கடவுள், சிதம்பரம் தான் கோயில், நடராஜர் தான் கடவுள் அப்படிங்கிறத ஊற்றமாக அதை நாம் வலியுறுத்திட்டோமா, அதை சொல்லிட்டோமா அப்படிங்கிறத அதை கன்க்ளூட் பண்ணுகிற பொழுது, நிறைவு செய்கிற பொழுது பல்வேறு விஷயங்களையும் திரும்பவும் குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிடுவது தான் நந்தியை எந்தையை ஞான தலைவனை. ஞானத்திற்கு தலைவன் அவன் தான். அதான் திருவருளுக்கு அவன்தான் தலைவனாக விளங்குகிறான். அவருக்கு பேர்களில் ரொம்ப திருமூலருக்கு ரொம்ப பிடிச்ச பேர் நந்தி தான். ஏன்னா அவர் குருநாதர் பேரும் நந்தி. அதனால் நந்தியைன்னு சிவபெருமானை சொல்கிறதுல ரொம்ப பிரியப்படுவார். நந்தி நாமும் நமச்சிவாயவேனாரு ஞானசம்பந்த பெருமான். அப்படி நந்தின்னு பேர் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவார். என் குரு நந்தி அப்படின்னு பல முறை சொல்லிப்பார் திருமூலர். ஆகையினால சிவபெருமானுடைய பெயர்களில் நந்தி அப்படிங்கிற பேர் மிக சிறப்பான பெயராக திருமூலர் கையாளுவார். நந்தியை எந்தையை ஞான தலைவனை. எந்தையினாரு எங்கள் அப்பா. மந்திரம் ஒன்றுள் மருவி அது கடந்து நந்தியை எந்தையை ஞான தலைவனை. மந்திரம் ஒன்றுள் மருவி அது கடந்து அந்தர வானத்தின் அப்புறத்து அப்பர சுந்தர கூத்தனை என் சொல்லுமாறே. இவ்வளவு சொல்லிவிட்டு இவ்வளவு தூரம் அந்த திருக்கூத்தையும் பெருமானையும் அவர் பேர் அருள் திறத்தையும் அந்த பெருங்கருணையும் சொல்லி முடிச்சுட்டு என்னத்தை சொல்றதுங்கிறார். சொல்லிய பாட்டில் அவர் சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்குன்னு சிவபுராணத்தில் 90 வரி பாடிவிட்டு
மணிவாசகர் கடைசியில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவது போல இவரு சொல்றார். என் சொல்லுமாறே, என்ன சொல்றது, எவ்வாறு சொல்லுவது? நந்தியை எந்தையை ஞான தலைவனை மந்திரம் ஒன்றுள் மருவி அது கடந்து. நந்தியை எந்தையை ஞான தலைவனை மந்திரம் ஒன்றுள் மருவி அது கடந்து. அந்தர வானத்தின் அப்புறத்து அப்பரசுந்தரனை கூத்தனை என் சொல்லுமாறே. நந்தியை நாரு, எந்தையை நாரு, ஞான தலைவனை நாரு, கடைசியில பரசுந்தர கூத்தனை, கூத்தனை சுந்தர கூத்தனை பரசுந்தர கூத்தனை அப்புறத்து பரசுந்தர கூத்தனை. அந்தர வானத்தின் அப்புறத்தப்பர சுந்தர கூத்தனை என் சொல்லுமாறே. என்ன சொல்லுவது? அவரு இந்த உலகிற்கு உட்பட்டவரா, உலகை கடந்தவரா, பிரபஞ்சத்தை கடந்தவரா, அண்டத்தை கடந்தவரா என்றெல்லாம் பார்க்கிற பொழுது அவருக்கு உரிமையான இடம் பரவெளி தான். அவருடைய உரிமையான இடம், அவருக்கு இருக்கிற இடம் அந்தரவானம். அந்தரவானம் தான் அவருக்கு உரிமையான இடம். அந்தரவானத்தின் அப்புறத்து அப்பரசுந்தர கூத்தனை. இந்த பிரபஞ்சம், இந்த அண்டம், இந்த 224 புவனங்களாலே ஆக்கப்பட்ட இந்த பேரண்டமாக விளங்கக்கூடிய இதனுடைய அத்தனையும் நமக்கு மிக பெரிதாக தோன்றினாலும் பெருமானுடைய திருவடியிலே அதை பார்க்கிற பொழுது அவனுக்கு அது ஒண்ணுமே இல்லை. அவர் அதை கடந்து விளங்குகின்ற ஒரு பெரும்பொருள். அதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். கடந்து விளங்குகின்ற ஒரு பொருள் அந்தரவானம் என்றார். அந்தரவானம்னா இந்த நாம நினைக்கிறது போல இந்த பஞ்சபூதங்கள்ல இருக்க ஆகாயம் அல்ல, பராகாயம். அந்த ஆகாயம் பராகாயம் என்று சொல்லக்கூடிய அந்தரவானத்தின் பராகாயத்தினுடைய இல்லையா, சிதாகாசம், பராகாசம் என்றெல்லாம் அதனை குறிப்பிடுவார்கள். சிற்பர வியோமம் என்பார் தெய்வ சேக்கிழார். சிற்பர வியோமம், பரவியோமம். அது வியோமம் என்று சொன்னால் ஆகாசம், பரவியோமம் பரவெளி, சிற்பரை ஞான பரவெளி, சித்துட ஞானம், ஞான பரவெளி. அவ்வாறு அந்தர வானத்தின் அப்புறத்து அந்த இடத்திலே பரசுந்தர கூத்தனை, பரசுந்தர கூத்தனை என் சொல்லுமாறே. சுந்தர கூத்தை செய்கின்ற, சுந்தர கூத்து என்று சொல்லுவது அழகிய திருக்கூத்தனை, அழகே வடிவமாக திருக்கூத்தை செய்கின்ற அந்த பரமனை என் சொல்லுமாறே. என்ன சொல்லி நான் விளக்குவது, என்ன சொல்லி நான் புரிய வைப்பது? ஒண்ணு தெரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னன்னா, இப்படி கடந்து நிற்கிற அந்த பெருமான், இவ்வளவு தூரம் கடந்து நிற்கிற பெருமான், நமக்கெல்லாம் எட்டாத ஒரு நிலையாக இருக்கக்கூடிய பரவெளி என்று சொல்லக்கூடிய, நினைச்சே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட பரவெளி என்று சொல்லக்கூடிய அந்த பரவெளியில் இருக்கக்கூடிய பெருமான், பேராற்றல் கொண்ட அந்த பெருமான், அண்டங்களினுடைய இயக்கம் முழுமையும் தன்னுடைய ஆணையில வைத்திருக்கக்கூடிய அந்த பெருமான், அவர் ஒரு 5 எழுத்து மந்திரத்தில் இருக்க முடியும்னு சொன்னா அதை பயன்படுத்திக்க தெரியலன்னா நம்மளை விட ஒரு இயலாதவர்கள் உலகத்தில் எங்க இருப்பாங்கன்னு கேட்கிறார். எங்க அவர் ஒரு 5 எழுத்து மந்திரத்துல மந்திரம் ஒன்றுள் மருவி அதுல பொருந்தி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீ அதனை கை கொண்டு அதனை பயன்படுத்தி நீ நன்மை பெற வேண்டும் என்பதற்காக
ஒரு 5 எழுத்து மந்திரத்திற்குள்ளே தன்னை அடக்கி கொண்டு உனக்கு அகப்படுவார் போல வந்தாரே, ஆனால் அதையும் நான் கோட்டை விடுவேன்னா நான் என் சொல்லுமாறே, நான் என்னத்தை சொல்றதுன்னாரு. திருக்கூத்து என்று நமக்கு நம்முடைய நெறியாளர்கள் காட்டியிருக்கிறார்கள். திருக்கூத்து வேற ஒன்றும் இல்லை, 5 எழுத்து. அதைத்தான் வலியுறுத்துகிறார். திருக்கூத்தாக காட்சிப்படுகின்ற அவர் மந்திர வடிவமாகவும் விளங்குகிறார். மந்திர வடிவம்தான் திருக்கூத்து. மந்திரம் ஒன்றுள், இந்த மந்திரம் ஒன்றுள் என்று சொல்லுவதை 5 எழுத்து பொது நிலையாக இருக்கிற பொழுது அது பிரணவமாகவும், சிறப்பு நிலையாக இருக்கிற பொழுது 5 எழுத்தாகவும் இருக்கும். பொது என்று வருகிற பொழுது அது பிரணவம், ஓ. அது சிறப்பு நிலையாக வருகிற பொழுது பஞ்சாட்சரம். அப்படி பஞ்சாட்சரத்திற்குள் மருவி பொருந்தி அங்கே விளங்குகிறார். மந்திரம் ஒன்றுள் மருவி அது கடந்து. அதனாலதான் அப்பர் சுவாமி சொல்லுகிறார், இப்படியன் இவ்வண்ணத்தன் இந்நிறத்தன் என்றெழுதி காட்டோனாதேனார். அவன் இப்படிப்பட்டவன் இப்படி இருக்கிறான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெருமான் மிகச்சிறந்த நிலை எதுன்னு கேட்டா 5 எழுத்து மந்திரம். மந்திரத்தை வடிவமாக்குறது நடராஜர், அவ்வளவுதான். அப்ப 5 எழுத்து மந்திரமாகவும் திருவடிவமாகவும் இருக்கிற பொழுது உனக்கு வடிவமும் மந்திரமும் கிடைத்த பிறகு அந்த வடிவத்தையும் மந்திரத்தையும் கொண்டு நீ மேலே வந்துவிட வேண்டும், அவருடைய அருளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவே அந்த திருவுருவுக்குள் தன்னை அடக்கி கொள்ளுகின்றார் என்றால், இதை விட கருணை இல்லையா? ரொம்ப ஒரு வாய்ப்பு தருகிற பொழுது, உயிர்களுக்கு வாய்ப்பு தருகிற பொழுது இறைவன் தன் கருணையினாலே எவ்வளவு கீழே இறங்கி வர முடியுமோ அவ்வளவு கீழே இறங்கி வந்து மந்திரத்துக்குள்ள தன்னை அடக்கி கொண்டவன் உன்னை மந்திரத்தை சொல்லுமாறும் வைத்தான், மந்திரத்தின் நெறியிலே நிற்குமாறு உனக்கு சூழலை தந்தான். இப்படிலாம் வாய்ப்பு தந்திருக்கிறாருன்னா நீ அதை சொல்லி வந்துடணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். நந்தியை எந்தையை ஞான தலைவனை மந்திரம் ஒன்றுள் மருவி அது கடந்து சுந்தர குத்தனை என் சொல்லுமாறே. அவர் அடைவதற்குரிய இந்த மந்திரத்தை தவிர வேற எதை சொல்லி அடைந்து விட முடியும்னு கேட்கிறார். இந்த 5 எழுத்தை சொல்லி, 5 எழுத்தினுடைய விரிவு தான் திருமுறைகள். 5 எழுத்தினுடைய விரிவு தான் திருமுறை. திருமுறைங்கிறது என்ன? 5 எழுத்து. அவ்வளவு திருமுறைகளையும் ஓதி உணர்கின்ற பொழுது கிடைப்பது 5 எழுத்து தான் இல்லையா? 5 வருஷம் எல்லா புத்தகத்தையும் படித்தா கிடைக்கிறது 2 எழுத்து தானே கிடைக்குது, பிஇ அப்படின்னு. 5 வருஷமும் அத்தனை புத்தகமும் படித்தா அத்தனை புத்தகத்தினுடைய முதல் எழுத்தெல்லாம் சேர்த்து வச்சா டிகிரி கொடுக்குறான் இல்லை. அப்போ அந்த 2 எழுத்து தருவது போல திருமுறைகள் அனைத்தும் 5 எழுத்து தான் அடிப்படை. நந்தியை எந்தையை ஞான தலைவனை மந்திரம் ஒன்றுள் மருவி அது கடந்து. கடந்து இருக்கக்கூடிய நிலையிலே மந்திரம் ஒன்றுள் மருவி இருக்கக்கூடியவர் இந்த மந்திரத்தையும் இந்த உலகத்தையும் கடந்து அந்தர வானத்தின் அப்புறத்து பரசுந்தர கூத்தனை என் சொல்லுமாறே. சுந்தர கூத்தனை இந்த என் சொல்லுமாறே அப்படின்னு கேட்கிற திருமூலர் கேட்கிற கேள்வி, நான் என்னத்தை சொல்றது, என்ன சொல்லி சொல்ல முடியும்? அவனுடைய
பரத்துவத்தினுடைய பெருமை சொல்ல முடியுமா? இல்லை இப்படி ஒரு எளிமையாக சௌலபியம் என்பார்கள் வடமொழியாளர்கள். சௌலபியம் அவனுடைய இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான் எளிவந்த பிரான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த கருத்தை அப்படியே எடுத்து சொல்லுகிறார். இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான் எளிவந்த பிரான். இந்த மந்திரத்திற்குள்ளேயே தன்னை பொருத்தி கொள்ளுகிறவனாக விளங்குவதினாலே திருக்கூத்தையும் அந்த ஐந்தெழுத்தையும் விடாப்பிடியாக பற்றி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். மந்திரம் ஒன்றுள் மருவி, அந்த மந்திரம் ஒன்றுள் மருவி அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஐந்தெழுத்து மந்திரம் அது சிறப்பு நிலை. அந்த மந்திரம், அந்த ஐந்தெழுத்து மந்திரத்திலே திருக்கூத்து செய்பவனாக பொருந்தி, அதைத்தான் இப்போ 2-3 பாடல்களில் விவரித்தார். இந்த வீசிய கை, சீச்சி என வீசிய கை, அதெல்லாம் சீச்சி என உதறிய கை, அணைப்பதற்காக வீசிய கை என்றெல்லாம் சொல்கிறார் இல்லையா? அந்த நிலைகளெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் மந்திரத்தை வலியுறுத்துவதற்காக, இந்த சிவைய நம என்கிற அந்த மந்திரத்தை வலியுறுத்துவதற்காகவே நிற்கிறது. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து சொல்லுகிறார். இப்போ மந்திரம் ஒன்றுள் மருவி அது கடந்து அந்தர வானத்தை, அப்புறமா அங்கேயா போய் பிடிக்க போற? அங்கே நீ போக முடியுமா? இல்லை அங்கே அவரை பார்க்க முடியுமா? அதை அடைய முடியுமா? இல்லையா? இங்கே வந்திருக்கிறாருன்னா வந்திருக்கிறவர் இங்கே உன் இடத்துக்கு வந்திருக்கிறவரை பயன்படுத்திக்கணுமா? எங்கேயோ போய் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது அண்டறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணையினார் வள்ளுவ பெருமானார். ஆகையினால நந்தியை எந்தையை ஞான தலைவனை மந்திரம் ஒன்றுள் மருவி அது கடந்து, அவர் விளங்குவது கடந்த நிலையிலே, இயல்பான நிலையிலே கடந்து விளங்குகிறார். அது கடந்து அந்தரவானத்தின் அப்புறத்து பரசுந்தர குத்தனை என் சொல்லுமாறே. என்ன அவருடைய அந்த பெருங்கருணித்திறத்தை சொல்லுவதா? கீழே இறங்கி வந்த பெருங்கருணித்திறத்தை சொல்லுவதா? அல்லது யாருக்கும் எட்டாத நிலையிலே பரவெளியிலே திருக்கூத்து புரிகிறாரே அந்த பெருமையை சொல்லுவதா? அல்லது இவ்வளவு எளிமையாக வந்தும் கூட அவரை நாம் அடைவதற்கு முயற்சி செய்யாமல் இருக்கிறோமே அதனை சொல்லுவதா என்று என் சொல்லுமாறே, என்ன சொல்லுவது என்று பெருமான் கேட்கிறார். இதைத்தான் மணிவாசக பெருமானும் தன்மேல் ஏற்றி சொல்லுகிறார். வந்த பொழுதே அவரை விட்டுட்டனே, அவரை நான் தில்லைக்கு வான்னு சொன்னார், தில்லைக்கு வான்னு சொன்னால் அதை கேட்டுட்டு பேசாமல் இருந்துட்டேன். அப்படி இருந்திருக்கலாமா? விட்டுருக்க கூடாது. அந்த மாதிரி பெருமானே அதெல்லாம் முடியாது, நீங்கள் போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்க, இங்கெல்லாம் விட்டுட்டு போகாதீங்க, என்னாலலாம் இருக்க முடியாது என்று நான் அவரை பற்றி கொண்டு சென்றிருக்க வேண்டுமே என்று மணிவாசக பெருமானும் வருந்துவது போலவே பல இடங்களில் திருவாசக பாடலை அமைக்கின்றார். அதனால தான் சொல்லுகிறார், உன்னை தவிர வேறு பற்று இல்லை எனக்கு, பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன், ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரிவாயே என்று நீ வான்னு சொல்லாம நான் வர முடியாது. ஏன்னா நீ இருக்கிற இடத்திற்கு என்னால் வர முடியாது, நீதான் வான்னு சொல்லி என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதைத்தான் இங்கேயும் திருமூலர் குறிப்பிடுகின்றார். சுந்தர குத்தனை என் சொல்லுமாறே, எந்த வழியிலே அவருடைய பெருமையை நாம் குறிப்பிட முடியும்? நந்தியை எந்தையை ஞான தலைவனை மந்திரம் ஒன்றுள்
மருவி அது கடந்து அந்தரவானத்தின் அப்புறத்து பரசுந்தர கூத்தனை என் சொல்லுமாறே. பரசுந்தர கூத்தனாக இருந்தவன் இப்பொழுது நமக்கு இந்த அபர நிலையிலே கீழே இறங்கி வந்து மந்திரம் ஒன்றுள் மருவி அதிலே விளங்குகின்றார். அப்ப பரசுந்தர கூத்தனாக இருக்கிற அந்த நிலையிலே நாம் சென்று அடைவதை காட்டிலும் அபர நிலையிலே இங்கேயே மந்திரம் ஒன்றிலே மருவி இருக்கக்கூடிய நிலை, இதுதான் நம்ம உஷார்படுத்துகிறார். அதுக்கு 2 விஷயத்தை நினைவுபடுத்துகிறார். ஒன்று, இந்த ஒலியும் ஒளியும். ஒலி 5 எழுத்து, ஒளி நடராசர் வடிவம். இந்த ஒலியும் ஒளியுமாக இருக்கக்கூடிய இதையே நாதவிந்தாக நாம் ஆக்கி கொள்ளலாம். அந்த நாதவிந்தாகத்தான் இந்த 5 எழுத்தும் இந்த நடராச பெருமானும் நமக்கு விளங்குகிறது. இதனை நாம் நிச்சயமாக பயன்படுத்தி உய்வு பெற்றுவிட வேண்டும் என்று குறிப்பிடுவதுதான். நந்தியை எந்தையை ஞான தலைவனை. நந்தியை என்று சொல்லுவது அது அந்த பேரை குறிப்பிடுறதுக்கு காரணம், எனக்கு அப்படி தான் வந்தார். நந்தியம்பெருமான்கிட்ட தான் உபதேசம் பெற்றார் நம்முடைய திருமூலர். அப்படி பெற்ற எனக்கு அவர் என் தந்தை போல எனக்கு விளங்கினார். தந்தை என்று சொல்லுவது உரிமை. ஞான தலைவனை, ஞான தலைவனை என்று சொல்லுகிற பொழுது ஞானத்தினுடைய இருப்பிடமாக, ஞான தலைவன் என்று சொல்லுகிற பொழுது ஞானமே அருளையும் ஆனந்தத்தையும் வழங்கும் என்பதினாலே அவரே நமக்கு ஆனந்தத்தையும் அருளையும் வழங்கக்கூடிய தலைவனாக விளங்குகின்றான். அவன் சுந்தர கூத்தன். அவனை மந்திரம் ஒன்று மருவி இருக்கக்கூடிய அந்த நிலையிலே நாம் பெற்றுவிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த 2 பாடல்களையும் நாம் சிந்தித்தோம். திருமூலர் கொடுக்குற எச்சரிக்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் கொடுக்குற அந்த எச்சரிக்கை சைவ அதில் ரொம்ப அரிய செய்தி சொல்கிறார். எப்படி இருந்தாலும் உனக்கு அருள் உண்டு, நீ என்ன செய்திருக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி அருள் உண்டு நீ. ஆனால் அதற்கான வழி இந்த திருக்கூத்தும் அந்த 5 எழுத்தும். 5 எழுத்தை சொல்லுகிற பொழுது திருக்கூத்து வடிவமாக சொல்லுக, திருக்கூத்தினுடைய வடிவமாக 5 எழுத்தை ஓதுக. எனவே ஒலியும் ஒளியுமாக நாதவிந்தாக அந்த 5 எழுத்தையும் அந்த 5 எழுத்திலே பதிந்திருக்கிற நிலையிலே திருக்கூத்தாகவும் செய்கின்ற பெருமானை நாம் தியான கருப்பொருளாக கொள்ள வேண்டும் என்று குறித்து காட்டுகிறார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இதை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, நாளைய தினம் தெய்வ சேக்கிழாருடைய குரு பூசை. அதில் சிறப்பு நிகழ்வாக ஸ்ரீ நடராஜர் தமிழ்வேத பாராயண பக்தி தின சபையிலே சேக்கிழார் வியக்கும் 3 முதலிகள் என்கிற தலைப்பிலே அடியேன் பேச இருக்கிறேன். முதல்ல நிகழ்ச்சியில் சைதை கோயில் வள்ளி உமாபதி அவர்கள் அற்புதமாக திருமுறை இசைக்கின்றார்கள். அனைவரும் நேராக வந்திருந்து சேக்கிழார் பெருமானுடைய குருவர்களையும் ஆடல் வல்லானுடைய திருவருளையும், சேக்கிழார் பெருமான்கிட்ட திருவருள்னா அவர் இந்த 3 பேர்ட்டையும் வாங்கி கொடுப்பாரு. அதான் பயன்பெற வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொண்டு வழக்கம் போல ஞானத்திரள் நீங்கள் அவசியமாக நீங்கள் மற்றவர்களை எல்லாம் ஆற்றுப்படுத்த வேண்டும். அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் முடிந்தால் பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் இதனை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.